பாகிஸ்தான் அரசு இருக்குல்ல, அவங்க என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க? ஏன்னா இந்த டிசிஷன் அவங்க எடுக்கணும். இப்ப கிரிக்கெட் வாரியம் சார்ந்து ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா கிரிக்கெட் வாரியம் மட்டும் எடுக்காது. இது போல இந்தியா விசஸ் பாகிஸ்தான் இஷ்யூ வந்தாலே அரசு உள்ள வந்துடும். பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் சரி நீங்க விளையாடுங்கப்பா, இந்தியா கேரா எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. காரணம் பங்களாதேஷுக்கு நேர்ந்தது நம்மளுக்கு நேர்ந்துடக்கூடாது, ரீப்ளேஸ் பண்ண ஒரு டீம் உள்ள வந்து சொல்லிவிட போறாங்கன்னு அவங்க பயத்துல இந்த முடிவை சொன்னாங்க. ஆனா ஒரு ட்விஸ்டோட சொல்லிட்டாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்தியாவுக்கு எதிராக விளையாடுறோம், ஆனா இந்த குரூப் ஸ்டேஜ் இருக்குல்ல, அதுல இந்தியாவை எதிர்த்து பாகிஸ்தான் விளையாடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுல ஐசிசி செம ட்ரிகர் ஆயிடுச்சுங்க. நாங்க ஒரு ஸ்கெடியூல போட்டா நீங்க யாரு ஸ்கெடியூல போடுறதுக்கு? இப்படியே விட்டாக்கா எந்த டீம் உங்களை ஃபேஸ் பண்ணணும் முத கூட நீங்களே ஸ்கெடியூல் போட்டு வந்துருவீங்க போல இருக்குன்னு ஐசிசி செம அப்செட். ஒரு விரிவான ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கு ஐசிசி. அது ஐசிசி வெளியிட்டதுன்னு சொல்றதை விட ஜெய்ஷா வெளியிட்ட அறிக்கைன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. என்ன சொல்லியிருக்காங்க ஐசிசி? அதுல எல்லா குவாலிஃபைடு டீமும் உங்களுக்கு எதிரான அணிகள் இருக்குல்ல, அந்த அணிகள் கிட்ட போட்டி போட்டு தான் தீரணும். நீங்க அந்த சப்பகட்டெல்லாம் கட்டிட்டு காரணங்கள் சொல்லிட்டு இந்த அணி வேணும் அந்த அணி வேணும் இப்படிலாம் நீங்க கேட்க கூடாதுன்னு ஐசிசி சொல்லியிருக்கு. இந்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே இந்த விளையாட்டு சார்ந்த இன்டெகிரிட்டி, அப்புறம் இந்த காம்படிட்டிவ்னஸ், எந்த அளவுக்கு போட்டி மனப்பான்மை இருக்கும், இதை தாண்டி கன்சிஸ்டன்சி அண்ட் ஃபேர்னஸ், இது எல்லாத்தையும் வச்சுதான் ஐசிசி டோர்னமெண்ட் ஒன்னொன்னுமே நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது செலக்டிவா நாங்க இதைத்தான் பண்ணுவோம் அதை பண்ண மாட்டோம் நீங்க முடிவு பண்றீங்கன்னாக்கா இந்த ஸ்பிரிட் ஆஃப் த கேம் இருக்குல்ல, இது ஒட்டுமொத்தமா அடிபட்டுருமே. பாகிஸ்தான் அதை நோக்கி தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கு. ஐசிசி ஒரு ஒரு அரசோட தேசிய கொள்கை இருக்குல்ல, இதை மதிக்குது. அது எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த டிசிஷன் எடுக்கிறீங்களே, அதை நீங்க அரசியல் ரீதியா மட்டும் எடுக்காம லட்சக்கணக்கான மக்கள் ஃபேன்ஸா இருக்காங்களே அவங்கள நினைச்சு எடுங்க. நான் இந்தியன் ஃபேன்ஸை பத்தி மட்டும் சொல்லல, பாகிஸ்தான்ல இருக்க ஃபேன்ஸும் இந்த போட்டி ரத்தாகுன்ற பட்சத்துல ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கள மனசுல வச்சுட்டு நீங்க முடிவுகளை எடுங்க. நாங்க இன்னும் நம்புறது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அவங்களோட முடிவை மறுபரிசீலனை செய்வாங்க அப்படின்ட்டு ஐசிசி நம்பிக்கை தெரிவிச்சிருக்கு.